அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்ட ரீதியான நடைமுறைகளுக்கு பின்பு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் தினத்தை நாங்களும் அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சட்ட ரீதியாக சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காமல் ஒரு வெளியீட்டு தேதியை அறிவித்துவிட்டு அதன் பின்பு அழுத்தம் கொடுப்பது சரியான நடைமுறை அல்ல எனவும், சட்ட ரீதியான நடைமுறைகளுக்கு பின்பு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் தினத்தை நாங்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் என பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பதிவில், இந்த உலகமே மதிக்கும் மிகப்பெரிய ஜனநாயகன் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மட்டுமே. ஜனநாயக முறைப்படி நடக்கும் மதிப்பிற்குரிய ஜனநாயகனும் பாரத பிரதமர் தான். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காததற்கு மத்திய அரசையும் பிரதமரையும் குறை சொல்லி மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும், நேற்றைய தினம் வழக்காடு மன்றத்திலேயே இந்த சென்சார் சான்றிதழுக்கும் மத்திய அரசிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எனவும், அவசர நிலை பிரகடனத்தின் போது கருத்து சுதந்திரத்தில் கழுத்தை நெரித்த காங்கிரஸ் இன்று ஜனநாயகன் திரைப்படத்திற்காக பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதை குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து கலையிலிருந்து அரசியலை விலக்கி வைப்போம் என்று காங்கிரஸ் சொல்வது வேடிக்கையிலும் வேடிக்கை எனவும், திரைப்படங்களை நேரடியாக தடை செய்த வரலாறு காங்கிரஸ் ஆட்சிக்கு தான் உண்டு என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இது சாத்தான் வேதம் மோதுவதற்கு சமம் எனவும், எல்லாவற்றிற்கும் மேலாக திமுகவின் இளங்கோவன் அவர்கள் திரைத்துறைக்கு அழுத்தம் தருவதால் அரசியல் வென்றுவிட முடியாது என்று சொல்கிறார். அதுவும் உதயநிதி எவ்வளவு திரைத்துறையினருக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதும், திரையரங்குகள் கிடைக்க செய்வதில் கூட இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலகம் நன்றாக அறியும் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். சட்ட ரீதியாக சிபிஎஃப்சி செயல்படுகிறது எனவும், அதன் நடைமுறையை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவும், விஜய் அரசியலுக்கு வருவது தவறல்ல, ஆனால் அவர் படம் அரசியலாக்கப்படுவதுதான் வேடிக்கையான வேடிக்கை என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். சட்ட ரீதியாக சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காமல் ஒரு வெளியீட்டு தேதியை அறிவித்துவிட்டு அதன் பின்பு எங்களுக்கு சென்சார் சான்றிதழ் வேண்டும், வெளியீட்டு தேதியை குறிப்பிட்டிருக்கிறோம் என்று சான்றிதழ் கேட்பது ஒரு நடைமுறை அல்ல. சட்ட ரீதியான நடைமுறைகளுக்கு பின்பு ஜனநாயகன் வெளியாகும் தேதியை தானும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதாகவும் பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.